ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் பின்னாடி உள்ள வாட்டர் டேங்க்கில் தண்ணி கலெக்ட் ஆகிருக்குல்ல, அதை எப்படி அந்த வாட்டர் டேங்கை கலட்டிட்டு அந்த தண்ணியை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர் 162 லிட்டர் அந்த மாடலில் பின்னாடி உள்ள வாட்டர் டேங்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வாட்டர் டேங்க்கில் எப்படி தண்ணி கலெக்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃப்ரீசர் ஸோனில் இந்த மாதிரி எக்ஸஸாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் போது நம்ம அந்த டீஃப்ரோஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணதும் இதில் உள்ள இந்த எக்ஸஸாக உள்ள ஐஸ் எல்லாம் டீஃப்ரோஸ்ட் ஆகி அதில் பின்னாடி உள்ள அந்த வாட்டர் டேங்க்கில் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம இந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கலட்டி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கையும் கலட்டி கீழே வச்சிடலாம். மறக்காமல் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ப்ளக்கை கலட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நாம் இதை செய்யணும். இது 2 பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை அப்படியே மேலே தூக்கணும். ஸோ 2 சைடும் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல பிடிச்சிட்டு மேலே அப்படியே அதை தூக்குனிங்கன்னா அது கலண்டுக்கும். இப்போ இதை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீழால் கையால் அழுத்தி அப்படியே மேலே தூக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கலட்டிடலாம். இப்போ ஒரு சைடு கலட்டியாச்சு. அதே மாதிரி அந்த சைடும் மேலே அப்படியே தூக்கணும்னா கலண்டுக்கும். இப்போ இந்த மாதிரி கலட்டின பிறகு தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பட்டன் மேலே கொண்டு போய் வச்சுட்டு கீழால் அழுத்தணும் அப்படின்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இதை கலட்டி இந்த வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதை க்ளீன் பண்ணும்போது இதில் நிறைய வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை கலட்டும் போது தண்ணி கீழே சிந்திரும் அப்படின்னா அந்த ஒயர் கீழே உள்ள அந்த ஒயர் அதில் சிந்திரும் அப்படின்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலட்டிட்டு க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி திரும்பவும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டரில் பேக் சைடு உள்ள அந்த வாட்டர் டேங்கை கலட்டிட்டு தண்ணியை ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.